போடுறேன் வீடியோ மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம 1 கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பெரிய நான்ஸ்டிக்கு சட்டி வச்சுட்டு ஒரு 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பிரியாணிக்குள்ளே கரம் மசாலாலாம் போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ 400 கிராம் வெங்காயம், எப்போவும் போல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுற மாதிரி 400 கிராம் வெங்காயம். ஆனால் இந்த பிரியாணி நம்ம சீக்கிரமாக செஞ்சுருவோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் ஃபுல்லாக பொன்னிறமாக வதங்க வேண்டாம். இப்போ ஒரு 100 கிராம் நெய் ஊற்றுறோம். நீங்கள் வெறும் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா 300 எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, இல்லாட்டி 200 எண்ணெய் 100 நெய். இப்போ 3 பச்சை மிளகா போட்டோம். இப்போ முக்கால்வாசி தான் வேக விடுவேன். புதினா ஒரு கை, மல்லி இலை போட்டேன் ஃபஸ்ட்டு, மல்லி இலை, 2வது புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்திங்களா, முக்கால்வாசி தான் செவந்திருக்கு. இஞ்சி பூண்டு போட்டேன், 100 இஞ்சி 50 பூண்டு அரைச்சி வச்சது, அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வர நம்ம வதக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈத் பிறநாள் எல்லோரும் எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். 200 கிராம் தக்காளி போடுறேங்க. இந்த 200 கிராம் தக்காளி நல்லா வதங்கணும். உப்பு என் கைக்கு ஒரு கை போடுறேன், நீங்கள் போட்டிங்கன்னா 2.5 ஸ்பூன் போடுங்க கல் உப்பு. தூள் உப்பு ஒரு உப்பு நல்லா உரைக்கும், உப்பு கம்மியாக உரைக்கும். 2 ஸ்பூன் போட்டுட்டு 10 போட்டுக்கலாம். இப்போ 15 கிராம் மிளகாத்தூள் போட்டேன். இது மிளகாத்தூள் அரைச்சி கொஞ்சம் நாள் ஆச்சு, அதனால் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ அரைச்ச ஃப்ரெஷ்ஷானதுன்னா நீங்கள் 10 கிராம் போட்டுங்க. 200 கிராம் தயிர் ஊற்றுறேன். இப்போது 1 கிலோ சிக்கனு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். பார்த்திங்களா, ரொம்ப ஈஸியான பிரியாணி ரெடியாக போகுது. இப்போ நல்லா வெந்து எண்ணெயில் நல்ல எண்ணெய் மேலே வந்துடுச்சு. அப்படி இருந்துட்டு காரம் பத்தலை, 1 ஸ்பூன் கூட போட்டிருக்கேன். இன்றைக்கி மொத்தம் 1 கிலோ பிரியாணிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகாத்தூள்னா 10 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறுறோம். ஈஸியாக முடிஞ்சிடுங்க இந்த பிரியாணி வேலை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த பக்ரீத்துக்கு நாங்கள் செஞ்சோம். மட்டன் அதுக்கு பிறகு தான் வந்துச்சுது. இன்னொரு நாள் மட்டன் பிரியாணி போட்டேன். இப்போ 1க்கு 1.5 தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இந்தியா கட்டு ப்ளூ கலரு வாங்கினேன், பாஸ்மதி அரிசி. தாவத்து வாங்கினாலும் 1.5 தான் ஊற்றுவேன். அரிசி நான் கழுவி ஊற வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட பிரியாணிக்கு எதுக்குமே கமெண்ட் வரதே இல்லை. இப்போ அரிசி கழுவி தண்ணி வடிய வைக்க போகிறேன். உப்பு பார்த்தா கரெக்டாக இருக்குது. உப்பும் காரமும் அவங்கவுங்க தேவைக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி வடிகட்டி வச்ச அரிசியை நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதுக்கு மேலே ஒரு துணி, காட்டன் துணியை போட்டு மூடி தம் போட்டு விட்டால் பிரியாணி ரெடி. தோசைக்கெல்லாம் அடியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். ஆனால் அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும். பார்த்திங்களா, இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. தண்ணி மேலே லைட்டாக நிற்கும் போது ஒரு கிளறணும். ரொம்ப நம்ம கிளறணுன்னா பிரியாணி அரிசி உடஞ்சிரும். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க எல்லோரும் வீட்டுக்கு சாப்பிடலாம். நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் பிரியாணி வச்சு தருவேன், சாப்பிட்லாம். யாரெல்லாம் வரீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு சாலோ டவலோ காட்டனாக இருக்கணும். தண்ணியில் நனைச்சிட்டு இதுக்கு மேலே போட்டு மூடியாச்சு, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் 20 நிமிஷம் வச்சுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2வது ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு டைம் வச்சுன்னு சொல்லி எல்லாம் அவசரமாக சாப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தோசைக்கல்லை வச்சு 20 நிமிஷம் தம்மில் விட போகிறேன். உங்களுக்கு சட்டி அலுமினிய சட்டியாக இருந்தால் 10 நிமிஷம் விட்டால் போதும். இந்த சட்டி நான்ஸ்டிக் சட்டி நல்ல வெயிட்டான சட்டி.
அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.